இன்ஸ்டாவில் பேசிக் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஓப்பன் பண்ணி வீடியோ கிளிக் பண்ணிக்குவாங்க. அதில் நியூ செலக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை ஃபோட்டோ வேணுமோன்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டியூரேஷன் செட் பண்ணலாம். இப்போ அதாவது ஒவ்வொரு பிக்சரோட டியூரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்குவாங்க. அதில் நம்ம ஒவ்வொரு பிக்சருக்கும் டியூரேஷன் செட் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாக செட் பண்ணணும்னா நம்மளுக்கு எவ்வளோ செகண்ட் வேணுமோ அப்ளை டு ஆல் கொடுத்தோன்னா எல்லாமே செட் ஆகிக்கிறோம். அடுத்தது நம்ம சாங் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோவில் போய்ட்டு மியூசிக்கில் போய்ட்டு மை மியூசிக்கில் செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க சாங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாங்ஸ் நம்ம வீடியோவோட அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் வர்ற வாட்டர் மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ நெட்டை ஆன் பண்ணி வச்சுருந்தா நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணால் லோட் ஆகி அதுவே டெலீட் ஆயிரும். அவ்வளோதான் நண்பர்களே, பேசிக் எடிட்டிங் முடிந்தது. அப்புறம் எக்ஸ்பர்ட்டில் போய்ட்டு நம்மளுக்கு ரெசல்யூஷன் 1080 வீடியோவோட குவாலிட்டி எவ்வளோ வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். இல்லை மேண்டரியாக செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளாவே செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பர்ட் கொடுத்து நம்ம எக்ஸ்பர்ட் கன்வெர்ட் ஆகிரும். வீடியோ கன்வெர்ட் ஆன பிறகு நம்ம ஸ்டோரேஜில் சேவ் ஆகிக்கிறோம். அப்புறம் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்த வீடியோ பார்ட் 2ல் பார்க்கலாம்.